அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். முதிர்ச்சியை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் நமக்கு போதிப்பது என்ன என்பதை தியானித்து வருகிறோம். விசுவாசத்தை குறித்து கடைசி செய்தியிலே நாம் தியானித்தோம். உன் விசுவாசம் ஒன்று செத்ததாயிருக்கும், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. இன்னொன்று கீழ்ப்படிதல் இல்லாத விசுவாசம், அது சாத்தானின் விசுவாசம். செயல்படும் விசுவாசம் கிரியைகளினால் தேவனை மைமைப்படுத்துவது. இந்த 3 வித விசுவாசங்களில் உம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? Is it a dead faith, demonic faith or dynamic faith? அதை நாம் தியானித்து, என் விசுவாசம் செயல்படுவதற்கு என்னை தூண்டும் என்றால், ஊக்குவிக்கும் என்றால், அந்த நிலைக்கு நான் விசுவாசத்தில் வளர்வேன் என்றால் அது முதிர்ச்சி. யாக்கோபு தன் நிருபத்திலே 3ஆவதாக அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ உனக்கு தேவபக்தி உண்டென்று சொல்லியும் நீ உன் நாவை அடக்காமல் கண்டதையும் பேசி தெரியாதவைகளை அலப்பிக் கொண்டிருப்பாய் என்றால் நீ தேவபக்தி உள்ளவன் அல்ல. 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாய் இருக்கும். சாலமோன் ஞானி சொல்லுவான், நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்றும் சொல்லுவான். இந்த நாவு என்பது, அதை அடக்குவது மிகவும் கடினம். அதை இந்த யாக்கோபு நிருபத்திலே சொல்லுகிறான். ஒருவர் வேடிக்கையாக சொல்லுவார், நாவு மிகவும் மோசமான ஒன்று, ஆகையால் அதை பாதுகாக்க தேவன் 32 பற்களையும் 2 உதடுகளையும் வைத்திருக்கிறார். வேறு எந்த அவயத்திற்கும் இவ்வளவு பாதுகாப்பு இல்லை என்பார். ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு ராஜா தன் மந்திரி ஒருவரிடம், நீ இந்த ஆட்டை கொண்டு வெட்டி விட்டு அதிலே மிகவும் நல்ல பகுதியை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அப்போ அந்த அவன் மந்திரி அதை கொண்டு போய் வெட்டி நாக்கை மட்டும் ஒரு தட்டில் வைத்து ராஜாவிடம் கொண்டு வந்தார். ராஜா பார்த்தார், நல்லது, நாக்கு தான் மிகவும் நல்ல ஒரு உறுப்பு என்று சொல்லி அவனை புகழ்ந்தார். அடுத்த நாள் இன்னொரு ஆட்டை கொடுத்து மிகவும் கெட்ட ஒரு பகுதியை கொண்டு வா என்று சொன்ன பொழுது மந்திரி அன்றும் அதே நாவைத்தான் கொண்டு வந்தார். ராஜா கேட்டார், ஏன்? இந்த நாவுதான் எல்லாவற்றையும் கெடுக்கிறது. நாவு நன்மையும் பேசும் தீமையும் பேசும், ஆகையால் இதுதான் மோசமான ஒரு அவயவம், உறுப்பு என்றார். நீங்கள் என்றாவது
உங்கள் நாவின் வார்த்தைகளை நிதானித்து பார்த்திருக்கிறீர்களா? ஒருவர் சொல்லுவார், குடும்பத்துக்குள்ள குழப்பம் வராமல் இருக்கணும்னா நாவை அடக்க வேண்டும். நீங்கள் இந்த யாக்கோபு நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலும் யாக்கோபு இந்த நாவடக்கத்தை குறித்து சொல்லுகிறார். கேளுங்கள். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருங்கள். 3 காரியம் சொல்லியிருக்கேன். கேட்கிறதுல தீவிரமாயிரு, பேசுறதுக்கு பொறுமையாயிரு, அடுத்தவங்க பேசி முடிக்கட்டும். இந்த 3 கோபப்படுறதுக்கு லேசில் கோபப்படாது. இந்த 3 காரியம் இருந்தால் குடும்பத்திற்குள் சமாதானம் இருக்கும். கணவன் பேசுவதை முழுவதும் கேட்டு என்ன என்பதை மனைவி அறிந்தால் அப்பொழுது கணவனின் மனது அவளுக்கு தெரியும். பாதியிலே இதைத்தான் சொல்ல வந்திருப்பான் என்று நினைத்து எதையாவது பேசினால் அந்த வீட்டில் அன்றைக்கு சண்டைதான். அதே மாதிரி மனைவி சொல்லி முடிக்கும் வரைக்கும் காத்திருந்தால் கணவனும் சமாதானத்தை காத்து கொள்ள முடியும். ஆகவே இந்த 3 காரியங்களும் மிகவும் முக்கியம். இந்த நாவு எப்படிப்பட்டது? இத்தனை காவலுக்குள் இருந்தும் அது பயங்கரமான ஒன்றாக இருக்கிறது. யாக்கோபு அதை குறித்து சொல்லும் பொழுது அந்த 3ஆம் அதிகாரத்திலே அந்த நாவிற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அவன் சொல்லுகிறான், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நாவை ஒரு கடிவாளத்திற்கு ஒப்பிட்டிருக்கிறது. இன்னும் அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது குதிரைகள் கடிவாளங்களால் அங்கே கீழ்ப்படிய செய்யப்படுகிறது. நமக்கு கீழ்ப்படியும்படி கடிவாளத்தை உபயோகப்படுத்துகிறோம். கப்பல்களை நமக்கு வேண்டிய திசையில் செலுத்த சுக்கானை பயன்படுத்துகிறோம். கடிவாளம் சின்னது, சுக்கானும் சின்னது, நாவும் சின்னது. ஆனால் இந்த சின்ன நாவிற்கு இருக்கும் அதிகாரம் என்ன? அது திசை திருப்பும் வல்லமை, பவர் டு டைரக்ட். சரீரம் எங்க போடுமோ அதை அதுக்கு நேராக திருப்புறதுக்கு நாவிற்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்று சொல்லுவாங்க, பேசிடலாம், பேசினதை அள்ள முடியாது. இந்த நாக்கு அவ்வளவு பொல்லாதது. இட் ஹஸ் த பவர் டு டைரக்ட். நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். அடுத்தாப்புல பாருங்க, நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நெருப்பு, நாவும் நெருப்பு தான். பவர் டு டெஸ்ட்ராய், அழிப்பதற்கான ஒரு வல்லமை நாவிற்கு இருக்கிறது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். பொய் சொல்லக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்கீங்களா? எவ்வளவு ஈஸியாக நாம் செய்கிறோம். கஷ்டங்களில் இருந்து, ஒரு எம்பராசிங் சிச்சுவேஷனில் இருந்து வெளியே வரணுன்னா ஈஸியாக ஒரு பொய்யை சொல்லிட்டு வெளியே போயிடுறோம். ஏன் அங்கே கூட்டத்துக்கு வரலன்னா
ரொம்ப தலைவலியாக இருந்தது, அதனால வரல, இங்கே வேறு விஷயமா இருக்கும். இப்படி இந்த நாவு அது பொய் பேசி பாவம் செய்து நரகத்திற்கு நம்மை பாத்திரவான்களாய் மாற்றுவதால் நாவிற்கு அழிக்கும் சக்தி இருக்கிறது. பவர் டு டெஸ்ட்ராய். முதல்ல பார்த்தோம் பவர் டு டைரக்ட், நன்மை செய்ய திருப்ப முடியும், அழிவுக்கு நேராகவும் திருப்ப முடியும். எங்கே பார்க்கிறோம்? அது அழிவிற்கு உள்ள ஒரு சக்தியாக இருக்கிறது. அழிக்கும் ஒரு சக்தியாக நாவு இருக்கிறது. பவர் டு டெஸ்ட்ராய். இன்னும் பாருங்கள், 8ஆம் வசனத்தில் யாக்கோபு எச்சரிப்பாக சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. என்னைக்காவது நாம் என் நாக்கு விஷம் நிறைந்தது, அது எப்படி பேசுகிறதுன்னு நம்மை ஆராய்ந்து பார்த்துருக்கிறோமா? இல்லை. நாம் அந்த நாக்கை பற்றி யோசிக்கிறதே இல்லை. என்னுடைய வார்த்தைகள் என்ன என்பதை நான் ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை. அதனால்தான் யாக்கோபு சொல்கிறான், ரொம்ப கஷ்டம். எவ்வளவோ இதாக இருக்கிறவங்க கூட தவறி பதறி ஒரு வார்த்தையை பேசிவிட்டால் அவ்வளவுதான். இன்னொன்று பாருங்க, நாவு நம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கின மனுஷனை சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில் இருந்து புறப்படுகிறது. இப்படி இருக்கலாகாது. எப்படி இருக்க வேண்டும்? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? இல்லை, இருக்காது. அப்போ தித்திப்பான தண்ணீர் சுரக்க வேண்டும். நாவை ஒரு நீரூற்றிற்கு ஒப்பிட்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் முதிர்ச்சி அடைந்தால் என் நாவை குறித்து, என் நாவு என்னை தீமைக்கு நேராக வழிநடத்த முடியும். என் நாவு பாவம் செய்து என்னை நரகத்திற்குள் அழிக்க முடியும். என் நாவு தித்திப்பான நீர் போல் இனிமையானதாக பேச முடியும். நீதிமொழிகளில் நாம் அநேக காரியங்களை பார்க்கிறோம். இனிய சொற்கள் ஔஷதம். அவை மிகவும் வல்லமை உள்ளவை, எலும்பையும் நொறுக்கும். அங்கே நாம் பார்க்கிறோம், ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை அது வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமம் என்று சொல்லி இருக்கிறது. யாரோ ஒருவருக்கு ஏற்ற நேரத்திலே தைரியமாக இருங்க, இந்த காரியம் மாறிடும், உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகப்படுத்துகிற அந்த வார்த்தையை நான் சொல்லுவோம் என்றால் அதுதான் தங்க பழத்திற்கு சமம். சகோதரனே, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ரொம்ப எளிதாக விளங்கி கொள்ளலாம். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்திலிருந்து வருது. அந்த பிள்ளை ஏதோ ஒரு காரணத்தினால வீட்டில் இருந்த சூழ்நிலையிலோ மனநிலையினாலோ படிக்க முடியாமல் பரீட்சையில் 100க்கு 30 மார்க் தான் வாங்கியிருக்கு. வீட்டுக்கு வரும்போதே பயந்துக்கிட்டு வருது. அவங்க அம்மா அந்த பிள்ளையை பார்த்த உடனே, எனக்கு தெரியும் ஒன்றை மாதிரி முட்டாள் உலகத்திலே கிடையாது, நீ என்னத்தை படித்த, நீ படித்து ஒன்றுக்கும் உதவ மாட்ட, கழுதையாகத்தான் போவ அப்படின்னு திட்டலாம். ஆனால் அதே நேரத்தில்
இன்னொரு தாய் என்ன சொல்லலாம் தன் பிள்ளைகிட்ட, பரவாயில்ல இவ்வளவு முன்னால் வந்திருக்க, இன்னும் கொஞ்சம் படிச்சின்னா நீ நல்ல மார்க் எடுக்கலான்னு. இந்த 2 பிள்ளைகளில் எந்த பிள்ளை அது முன்னேறும்? எந்த தாய் தன் பிள்ளையை அவள் உயர்த்துகிறாள்? கெட்ட வார்த்தை பேசுகிற பிள்ளையின் தாயா? இல்லை, உற்சாகப்படுத்துகிற, என்கரேஜ் பண்ணுகிற. ஆகையால் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தைகளை பேசினால் அவர்களை கட்டி எழுப்புகிறோம். ஆனால் தீமையான வார்த்தைகளை அவர்களிடத்தில் சொல்லுவோம் என்றால் அவர்களை இடித்து போடுகிறோம். யாருமே பரிபூரணமான மனுஷன் கிடையாது. நம்மகிட்ட நிறையா குறைகள் உண்டு. நம்முடைய குறைகளை நாம் மறந்துட்டு அடுத்தவங்க கிட்ட உங்ககிட்ட இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு சொன்னோம்னா அது அவங்கள அழிக்கும், நட்பை கெடுக்கும். அதே நேரத்தில் அவங்கள பரவாயில்ல, அடுத்த தடவை நீ நல்லா செய், இன்னொரு தடவை இந்த சோதனை வந்தால் நீ ஜெபம் பண்ணிப்பார், பைபிள் வாசி அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தினா அவங்கள நாம் அழிவில் இருந்து, பாவத்தில் இருந்து நாம் அவங்கள விலக்கி காத்து கொள்ள முடியும். சகோதரனே, முதிர்ச்சி பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் நாவை அடக்குவார்கள், பேசுகிறதற்கு பொறுமையாய் இருப்பார்கள், கேட்பதற்கு தீவிரமாய் இருப்பார்கள். இந்த முதிர்ச்சி உங்களிடத்தில் உண்டா? யாராவது உங்களை குறித்து குறை சொல்லும் பொழுது நீங்கள் கொதித்து எழுகிறீர்களா? ஆண்டவரை குறித்து பிலாத்துவின் முன்பாக எத்தனையோ காரியங்கள் சொன்னார்கள், ஆனால் அவர் மாறுத்திரம் ஒன்றுமே சொல்லவில்லை. பிலாத்துவே ஆச்சரியப்பட்டார். ஏசாயாவிலே பார்க்கிறோம், தம்மை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல இருந்தார் என்று. பொறுமையாய் மற்றவர்கள் பேசுகிற தூஷணங்களை சகிக்க முடியுமா? அதுதான் முதிர்ச்சி. வார்த்தையை அடக்குவதுதான் முதிர்ச்சியை ஒழிய பதிலுக்கு பதில் பேசுவது முதிர்ச்சி அல்ல. வாலிபத்திலே நாம் சொல்லுவது ஒன்று உண்டு, அவன் அவ்வளவு பேசினான, நாக்க பிடுங்குற மாதிரி ஒரு வார்த்தை பேசினா என்ன, பழிக்கு பழி என்று நாம் சொல்லுவோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்னதாக இவன் பேசுவதை தேவன் கேட்கிறார். தாவீது சொன்னான், சீமையை தூஷித்த பொழுது கர்த்தர் தாவீதை தூஷி என்று அவனுக்கு சொன்னார். ஒருவேளை என் சிறுமையை பார்த்து எனக்கு நன்மை செய்வார். தாவீது நீதிமான், தன் நாவை அடக்க படித்தவன். சீமேயு நாவடக்கம் இல்லாதவன். சகோதரனே, நீங்கள் யாராய் இருக்கப் போகிறீர்கள்? சீமேயாய் இருக்கப் போகிறீர்களா அல்லது தாவீதாய் இருக்கப் போகிறீர்களா? சீமேயு தாவீதுக்கு முன்பாக வந்து ஒரு நாளில் மன்னிப்பு கேட்டான். உங்களுக்கு அந்த நிலை வேண்டாம். நாவை அடக்குங்கள். கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் இருப்பது கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சி. அதுவே கிறிஸ்துவின் மாதிரி. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எங்கள் நாவுக்கு காவல் வையும், என் உதடுகளுக்கு காவல் வையும். நன்மையான வார்த்தைகளை மட்டும் நான் பேச எனக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆம்.